என் பின்னாடி வந்து அப்படியே கல்லால அடிச்சு மாட்டி உடைச்சிருவேன். உனக்கும் எனக்கும் இனிமே ஒண்ணுமே இல்ல. இந்த வானத்தையே மொத்தமா மறந்துரு. ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல பாண்டி சோழனுக்கு கால் பண்ணி பொண்ணு பார்க்கலாம் போக வேண்டாம், நீ வீட்டுக்கு போனா என்னன்றத வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட. இதுல செமையா கடுப்பான சோழன் இவன் என்ன சொல்ல வரான்றது புரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகி பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ரொம்ப டைம் ஆனதுனால வானதியோட வீட்டுல வானதியோட மாமா அந்த பையன் மேல இருந்த நம்பிக்கையே போயிருச்சு. இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. இவனையா தேடி தேடி லவ் பண்ண, இனியாவது அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு வாழ்ற வழியை பாருன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் வீட்டுல உள்ளவங்களும் ஒவ்வொருத்தரா நெகட்டிவா பேச தொடங்கிட்டாங்க. மேலும் இதுக்கப்புறம் பாண்டியை போய் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டி வெளியே வந்து நின்று வானதியை கூப்பிட, வானதியும் வெளியில போய் பாண்டியை திட்டிட்டு உள்ள கூப்பிட்டு போய் நிப்பாட்டினா வானதி மற்றும் அவங்க அப்பா அம்மான்னு ஒவ்வொருத்தங்களா ஏன் வரலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பாண்டியும் வீட்டுல எல்லாரும் ரெடியா தான் இருந்தாங்க, என்னாலதான் வர முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இப்போதைக்கு வானதியை கட்டிக்க முடியாதுன்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. உடனே வானதியோட அண்ணன் அப்ப சுத்துறதுக்கு மட்டும்தான் லவ் பண்ணியான்னு கேட்க பாண்டி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சோழன் சேரன் அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு, நானும் அப்படி பண்ண முடியாது, ஊர்ல தப்பா பேசுவாங்க, அதனால என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல பதிலுக்கு வானதியோட அப்பா அப்ப இப்போதைக்கு கல்யாணம் பண்ண போறதுல இல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் ஊர் சுத்தாம அடக்க உடக்கமா இருக்கலாம்லன்னு கேட்க பாண்டியும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, வேணும்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் வானதியா பார்க்காம கூட இருக்கேன், அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நானே என்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வானதியை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி பாண்டி கிளம்பிடுறாப்ல. பட் வானதி விடாம பின்னாடியே போய் பாண்டியை கிளிகிளின்னு கிழிச்சு என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டல, இப்ப எனக்கு புரியுது உனக்கு என்ன பிடிக்கல, சரி நீ நம்ம பேச வேண்டாம், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க உன் கடைக்கு வந்தா என்ன செருப்பாலடின்னு சொல்லிட்டு இனி இந்த கல்யாணமே வேண்டாம், நீ என்ன சொல்றது, நீ எனக்கு வேண்டாம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சாபம் விட்டுட்டு வானதி பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்ப. பின்னாடியே போய் பாண்டியும் வானதியை தடுத்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது வானதி கொலவெறியில பெரிய கள்ள தூக்கி உன் மண்டையை உடைச்சிருவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பாண்டியும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. எல்லாரும் கூடி நின்று என்னாச்சு உனக்கு, நட்டுக்கிட்டு கலண்டுருச்சா, ஏன் இப்படி பண்ண, என்ன பிரச்சனைன்னு கேட்க பாண்டியும் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எனக்கு பண்ணிக்கலாம்னு சொல்ல சேரனதை கேட்டு வேதனைப்பட்டு நிக்கிறதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்க மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.